शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஆரம்பிச்சு முதல் சூத்திரம் வருது. அந்த சூத்திர பரியந்தம் அத்தியாச சம்பந்தப்பட்ட பாஷ்யம். இது எல்லாமே அத்தியாச பாஷ்யம். ஆனா அதுக்குள்ள அவாந்தர விபாகங்கள் 4 பந்தா பண்றா, 5 பந்தா பண்றா, அந்த மாதிரி இருக்கு. முதல்ல யோகோ அப்படின்னு ஆரம்பிச்சு நைசர்கிகோனும் லோக விவகாரா இது பரியந்தம் ஆத்மா அனாத்மா ரெண்டுக்கும் அத்தியாசங்கிறது வரவே முடியாது அப்படின்னு ஆட்சேபிச்சு அது வரலாம் அப்படின்னு சொல்லும் இந்த அத்தியாசம். அதுக்கடுத்தது ஆக கோயம் அத்தியாசோனாமான்னு ஆரம்பிச்சு லட்சணம் பாருங்க, அதுக்கப்புறம் சம்பாவனா பாஷை, அதுக்கப்புறம் பிரமாண பாஷை. இவர் பேசியிருக்கார். லட்சணம் சொல்றார், லட்சணத்துக்கு அப்புறம் சம்பாவனான்னு ஒண்ணு, பிரமாணம். இதுதான் இந்த மாதிரி விவாதம் பண்ணி கொடுத்துருக்கார். இந்த மாதிரி லட்சணம், பிரமாணம், சம்பாவனா 3ஐயும் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்னா 3 சொல்லிட்டாங்கன்னா அது என்ன பிரயோஜனம்? அதுக்கு முன்னாடி ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, ஓயம் அஜ்ஞானோ நாமான்னு கேட்டுட்டு ரூபம் படத்துல போவதற்கு அவகாதான்னு சொல்லலாம். ஆஹா அப்படின்னு ஒரு பதம் என்னது? ஆஹானா யாரோ கேட்கிறா, யாரோ கேட்கிறான். ஓயம் அஜ்ஞானோ நாமா இவர் பத்தி சொல்றாரா, ரூபம் படத்துல போவதற்கு அவகாதம். ஆகான்னு சொல்லாவிட்டாலும் இது கேள்விங்கிறது ஓயம் அஜ்ஞானோ நாமான்னு சொன்னதுனாலே கேட்குது. அப்ப எதுக்கு ஆகான்னு சொல்லலாம்? இந்த ஆகார சொன்னதுனால ஒரு விஷயம் தெரிவிக்கப்படுறது. குரு சிஷ்யவும் வாதினமும் வா சாஸ்திரே தத்துவவிசார தத்திர சிஷ்யம் பிரதி குருவு பூர்வம் அத்தியாசம் உத்தவான் நிவதந்தே அத்திரே அத்தியாசே தான் உத்திஷ்ட அசலட்சணம் சம்பாவனா பிரமாணத்தை கஷ்டே அத்தியாசம். இந்த சாஸ்திரம் வாதகசாரூப சாஸ்திரம். வாதகசா, ஜல்பகசா, விதண்டா கசான்னு கசா திரிமுகா 3 விதம். கசான்னு சொன்னா கதை சொல்றது, வெறும் பேசுறது கூட கசாயம். ஒரு கேள்வி கேட்கறது நம்ம பதில் சொல்றது, இன்னொருத்தர் பதில் சொல்றது, அதுக்கு மேல கேள்வி கேட்கறது பதில் சொல்றது, இதுதான் கசான்னு நியாயசாஸ்திரத்துல தெரியும். இது கேள்வி கேட்கறது பதில் சொல்றது அப்படிங்கிற இந்த கதையானது 3 சந்தர்ப்பத்துல வரும். எப்படி? குரு சிஷ்யன் 2 பேருக்கும் மத்தியில சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், குரு பதில் சொல்றான். சில சமயம் குரு கேள்வி கேட்கிறார், சிஷ்யன் பதில் சொல்றார். அப்படி கூட ஏனோ உபதேசத்துல முதல்ல உபதேசம் பண்ணினார், அப்புறம் குரு கேள்வி கேட்டார், சிஷ்யம் பார்த்துட்டு வந்து அதுக்கு பதில் சொன்னார். இப்படியும் கதை உண்டு. குரு சிஷ்யன் 2 பேருக்கும் நடுப்பட நடக்கக்கூடிய சம்பாதத்திற்கு இந்த கதைக்கு வாதகதான், வாதகா அப்படின்னு இருக்குது. இதனுடைய பிரயோஜனம், லட்சியம், உத்தேசம் என்னன்னு கேட்டா தத்துவத்தை தீர்மானமாக தெரிஞ்சுக்கிறது. தெரியாத தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது இந்த வாதகதையுடைய பிரயோஜனம். சில சமயம் ஜெல்வ கதான், அது என்ன ஆகுனா இன்னொரு பக்கத்தை எடுத்து பேசுவான், அவன் இன்னொரு பக்கத்தை எடுத்து பேசுவான். நான் 2க்கும் மத்தியில இருக்கா யாருடைய பக்கம் தெரியுன்னு ஒரு வாத விவாதம் நடக்கும். இதோடைய பிரயோஜனம் இது ஜல்ப கட்டான சொல்லும். இதுல 2 பிரயோஜனம் இருக்கு. தத்துவ நிர்ணயமும் சொல்லலாம். சில சமயம் ஒரு பக்கம் தோற்றுப்படும், இன்னொரு பக்கம் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எது ஜெயிச்சதோ அந்த பக்கம் சரியான பக்கம்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, தப்பா கூட அது கூட தப்பா போடும். ஆனா ஜெயம் வந்ததுங்கிறத ஒத்துக்கலாம். அதனால அந்த சமயத்துல
ஜெய பராஜயம் இது அதனுடைய பிரயோஜனம். சொன்னது சரியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தப்பாவே இருந்தாலும் அவனை ஜெயிச்சாச்சு அது இந்த பிரயோஜனம். இது ஜென்ம கதான்னு சரியா. மூணாவது கதா விகண்டாவாதம் சொல்றாரு. அப்படின்னா என்ன விகண்டாவாதம்னா, நீங்க எதை சொன்னாலும் தப்புன்னு சொல்லுங்க. சரி தப்புன்னு சொல்லுங்க, நீங்க ரைட் என்ன சரியானது என்னன்னு சொல்லுன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஒன்றும் சொல்றதுக்காக வரல, நீ சொன்னது தவறுன்னு சொல்றதுல என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு விருப்பத்துறீங்க. இதுக்கு விகண்டாவாத கதா. ஜென்மத்தில் அப்படி இல்லை. என் மேல நீ தோஷம் சொன்னேன்னா நான் திருத்துவேன். உண்மையிலேயே தோஷம் இருக்கு, நீங்க அந்த தோஷத்தை பரிகாரம் பண்ணினாத்தான் நீ என் மேல சொன்ன தோஷம் ஏற்றுக்கப்படும். இல்லாட்டா 2 பேருக்கும் சமோ தோஷமா அப்படி கேட்கவே கூடாது. தப்பு கேட்டு கேட்டது தப்பு. ஆனா விகண்டா கட்டையில அப்படி இல்லை. விகண்டையில எதை வேணாலும் கேட்கலாம், அவனுக்கு பொறுப்பே இல்லை. அவன் தன்னுடைய பக்கத்தை தோஷத்தை நிறுத்தி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே பக்கத்துல அவன் மாத்திரம் பதிச்சுட்டே வரலாம். சொன்னா சரியில்லை. ஆனா இந்த சாஸ்திரம் விகண்டா சாஸ்திரம் இல்லை, ஜல்பசாஸ்திரமும் இல்லை, வாதசாஸ்திரம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ஒரு சிஷ்யனை எடுத்தாவோட வச்சுட்டு அவன் கேள்வி கேட்கிறதாகவும் இவர் பதில் சொல்றதாகும். உபனிஷத்துல அநேகமா குரு சிஷ்ய சம்வாத ரூபமாகத்தான் பிரவர்த்தி. அப்படின்னா அது வாதகதா ரூபமாக தான் அந்த சாஸ்திரம் பிரவர்த்திச்சிருக்கு உபனிஷத்து. இதே மாதிரிதான் இந்த வேதாந்த சாஸ்திரம் பிரம்மசூத்திரம். இதுவரெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி இன்னொருத்தனை கண்டித்து என்னோட வேலை முடிஞ்சதுங்கிறது இல்லை. தத்துவத்தை நிர்ணயம் பண்றதுக்கு ஜிஜ்ஞாசையாக கேட்கறான். கேட்கும்போது குருவானவர் அந்த ஜிஜ்ஞாசையை நிவர்த்தி பண்றதுக்காக பதில் சொல்றார் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் ஆஹா ஓயமத்தியாதோ நாமான்னு. இதே இடத்துல பஞ்சபாதிகாக்காரர் இந்த ஓயமத்தியாதோ நாமாங்கிற இடத்துல 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த கஹான்கிற இந்த சப்தத்துக்கு பிரச்சனை கேட்கிற அர்த்தத்தையும் உண்டு. ஓயமத்தியாதோ நாம ஆட்சேப அர்த்தத்தையும் அத்தியாசத்தையும் மூலமா அப்படிங்கிற சப்தத்தை ஆட்சேபார்த்தத்திலையும் வச்சுக்கலாம், பிரச்சனார்த்தத்தையும் வச்சுக்கலாம். 2 அர்த்தத்துல வச்சிருந்தாலும் இந்த இடத்துல பாஷையும் அதுக்கு பதிலாக இருக்கிறாரு. பஞ்சபாதிகாரர்கள் இப்படி வியாக்கியானம் பண்ணலாம்னு இன்னொரு வியாக்கியானம் தான். அப்போ ஒரு வாதி கேட்கலாம், நீ சொல்றீங்க அத்தியாசம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலான்னு. கோயில் அத்தியாசம் நாம தாராளம் இருக்க முடியும். புதியோகம் பரத்த குருவதற்காக பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வியாக்கியானம் பண்ற விதத்துல பாஷத்தை வியாக்கியானம் பண்றது கொஞ்சம் வித்தியாசம். ஆக முதல் விஷயம் கேட்கறாங்கிற பட்சத்துல ரொம்ப சுலபம். ஆஹா கோலம் அத்தியாசோ நாமா விஷயம் கேட்டான் பதில் சொல்லிட்டார். திருரூபகா பரஸ்பர பூர்வதற்காக. இதே அந்த ஆட்சேபம் பண்ற பிரதிவாதி கேட்கறான் கோலம் அத்தியாசோ நாமா. அப்போ அதுக்கு பதில் பிரதிரூபகா எது, அதுக்கப்புறம் சந்தேகி நிர்மாச்சாதகா ஆரம்பிச்சு அதெல்லாம் பதிலாக முதல்ல அப்ப இருக்க அவன் கேள்வி ஆட்சேபம் பண்ற பட்சத்துல இவன் இருக்கா லட்சணம் சொல்லணும்னு கேட்டா, இவன் சொல்ற லட்சணம் அந்த ஆட்சேபத்துக்கு பதில் சொல்றதுக்கு உபயோகப்படுறதுங்கிறதுனால முதல்ல லட்சணத்தை சொல்லி சொல்ற. அப்ப இந்த மாதிரி அந்த பாஷையில யோசனை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வியாக்கியானத்துடைய ஒரு அவளுடைய இந்த பாஷையை எப்படி நாம சேர்ந்து வச்சு வியாக்கியானம் பண்றோம். இந்த கிரகாரம் இருக்கின்றார். குருதிஷ்யவும் வாதினம் வா சாஸ்திரே தத்துவ விசாரம். இந்த சாஸ்திரத்துல ஒரு குரு ஒரு சிஷ்யம் 2 பேரும் தத்துவத்தை விசாரிக்கிறார். அப்படியாவது வச்சுக்கலாம். வாதினம் வா வாதி பிரதிவாதி 2 பேரும் விசாரிக்கிறார். அத்த சிஷ்யம் பிரதி குரு பூர்வம் அத்தியாசம் உத்தவான். சிஷ்யம் கேள்வி கேட்டா குரு பிரதிரூபகான்னு தெளிவுபடுத்தி சொன்னார். விவதத்தை அத்தியாசு சில பேர் வாதிகள் விவாதம் பண்றா. அப்படி இருக்கிறவாறு கேட்கும்போது தான் உத்திய அத லட்சணம் சம்பாவனா பிரமாணஞ்ச கட்சதே அத்தியாசம். லட்சணத்தை கொண்டு சம்பாவனா பிரமாணம் சொல்லப்படுறது. அந்த லட்சணம் சம்பாவனா பிரமாணம்னா என்னங்கிறது முதல்ல சுருக்கமா சொல்றேன். லட்சணம்னு சொன்னா அப்ப மாட்டுக்கு என்ன லட்சணம் கேட்கிறான். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா வேற எந்த பிராணிகளுக்கும் இல்லாத
மாடுன்னு எதெல்லாம் நம்ம சொல்லணுமோ எல்லா மாட்டுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சாஸ்தனாதி மற்றும் கோர சாஸ்தான்னு சொன்னா அந்த கழுத்துல தொங்கக்கூடிய ஒரு கதை. இந்த மாதிரி ஒரு சாஸ்திரா மாத்திரம் இல்லைன்னு ரெண்டு மூணு சேர்த்து லட்சணமா இருக்கு. இப்படி சொன்னா இந்த லட்சணம் எரும மாடு அந்த அந்த இதுக்கெல்லாம் எதுவும் வராது. கோவுக்கு மாத்திரம் வரும். கோவுல எல்லாத்துக்கும் வரும். அந்த மாதிரி லட்சணம். இதனால அவன் என்ன லட்சணத்தால என்ன அவனுக்கு பிரயோஜனம் வரும்? எதுக்காக ஒருத்தனுக்கு லட்சணம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த லட்சணத்துக்கு ரெண்டு பிரயோஜனம் சொல்லியிருக்காங்க. விவகாரோவா லட்சணத்தின் பிரயோஜனம். ஒரு மாட்டை குழந்தை பார்க்கணும், லட்சணம் தெரியாது சின்ன பசங்க இந்த மாட்டை பார்த்துட்டு அடுத்த மாடை பார்க்கும்போது அந்த மாடுன்னு அவனால புரிஞ்சுக்க முடியாது. வேற ஒரு மாடை பார்க்கும்போது எப்படி தேவதத்தனை ஒரு மனுஷனை காமிச்சு இவர் தான் தேவதத்தன் அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டார். இன்னொரு மனுஷனை பார்த்தா இவர் தேவதத்தன் அது வரதோ இல்லையே. அதே மாதிரி ஒரு வெற்றியை காமிச்சு இதுதான் மாடுன்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்தான்னா இன்னொன்ன பார்த்து இந்த மாடுன்னு அவனால தானா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா லட்சணத்தை சொல்லி கொடுத்துட்டான்னா இந்த லட்சணத்தை வச்சுட்டு உலகத்துல எங்கெங்க எப்போ அந்த மாடுன்னு வேற எந்தெந்த மாடை பார்த்தாலும் இது மாடுன்னு அவனால புரிஞ்சுக்கணும். இது குதிரையிலே கழுதையிலே இது மாடுதான் அப்படின்னு மசாலா காட்டிலும் திருச்சி அந்த பிராணியை அவனால புரிஞ்சுக்கணும். இது யாரும் இன்னொன்னு ஒரு பிராணியை பார்த்து இந்த மாடுன்னு நாம சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு சொன்னா இந்த லட்சணத்தை வச்சு லட்சணம் இருக்கு தாராளமா அந்த மாடுன்னு சொல்லலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றது. இது விவகாரம். யாவற்றையும் விவகாரம் இதையும் லட்சணத்துக்கு பிரயோஜனம். என்ன ஒரு வித்தியாசமான பூங்க உடைச்சிருக்கு வாழ் உடைச்சிருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி இது மாடுன்னு சொல்லலாமோ தாராளமா சொல்லலாம். அதுக்கு உண்டான லட்சணம் இருக்கு. உடஞ்சி போனாலும் லட்சணம் இருக்கு, அதனால மாடுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற விவகாரம் கூட இருக்கு. இது கூட லட்சணம் தெரியாதான் முடியாதான் முடியாது. அதனால லட்சணம் சொல்லணும். சம்பாவனாய கருத்து லட்சணம் சம்பாவனா அதனுடைய பிரயோஜனம் இல்லை. லட்சணம் மாத்திரம் சொன்னா நான் ஒரு லட்சணம் சொல்றேன் அது என்ன வஸ்து அந்த மாதிரி லட்சியம் ஒன்று இருக்குங்கிறத நாம முதல்ல நம்ம மனசு ஏற்றுக்கணும். இருக்கலாம்னாவது தெரியும். நான் ஒரு லட்சணம் குறித்து அதை சொல்லி பார்த்தேன். அதாவது உஷ்ணமாகவும் உஷ்ணம்னா உஷ்ணஸ்பர்சம் உள்ளதாகவும் அதே சமயத்துல கந்தம் உள்ளதாகவும் இருக்கக்கூடியது ஏதோ ஒன்று. உஷ்ணமாகவும் கந்தம் உள்ளதாகவும் இங்கே கட்டசாஸ்திரப்படி ரெண்டு தப்பு வந்து உஷ்ணம்ங்கிறது தேஜஸ்வனுடைய குணம், கந்தம்ங்கிறது பிருத்திவியுடைய குணம். உஷ்ணமாகவும் அதே சமயத்தில் கந்தம் உள்ளதாகவும் இது ஒரு வஸ்து இருக்கவே முடியாது. தேஜஸாகவும் அதே பிருத்திவியாகவும் இப்படி சொல்லக்கூடாது. அதான் நமக்கு எத்தனையோ இதெல்லாம் கலந்திருக்கிறத வச்சுட்டு அது அதனுடைய குணத்தை சொல்லக்கூடாது. அதாக உஷ்ணஸ்பர்சம் உள்ளதாகவும் அதே சமயத்தில் கந்தம் உள்ளதாகவும் ஒரு பதார்த்தம் இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் இதனுடைய குணம் அதனுடைய குணம் வெவ்வேறு பதார்த்தத்துடைய குணமா இருக்கும்போது ரெண்டு எப்படி தேட முடியும்? அதனால அசம்பாவலாம் இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னா அந்த லட்சணத்துக்கு பிரயோஜனம் ஒரு லட்சணம் எது பிரயோஜனம் இல்லை. இதுல யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு வாசஸ்பதி மிஸ்ரர் உதாரணம் சொல்றார். சம்பாவித மேல அந்த ஸ்லோகம் வருதுன்னு நினைக்கிறேன். நாம வருது நிறைய. அதனால சம்பாவனா இதுக்காக சொல்கிறார். மூணாவது பிரமாணம் சொல்லணும். லட்சணம் சொன்னது சரி அப்படி ஒரு வஸ்து இருக்கலாம் அப்படிங்கிறத நான் வச்சிருக்கேன். ஆனா இருக்குங்கிறது தீர்மானம் ஆகுது. அந்த லட்சணம் உள்ள வஸ்து நிச்சயமாக இருக்குங்கிறத எப்போ தீர்மானம் பண்ணலாம்னா நாம் பிரமாணத்தினால அதை அறியணும் இருக்குங்க, அப்பதான் அது நிச்சயமா. ஆக இப்ப அத்தியாச விஷயத்துக்கு அத்தியாசம்ங்கிறதுக்கு லட்சணம் சொல்லிட்டார். அத்தியாசம் வர முடியும் சம்பாவனையை சொல்லணும். அத்தியாசம் இருக்கிறதுக்கு பிரமாணம் சொல்லணும். அந்த பிரமாணம் இந்த 4 பிரமாணங்கள் பாக்கியத்துல கிடைக்கிறது. 4 பிரமாணங்கள்னாலும் அத்தியாசத்துடைய நிச்சயமா இருக்குதா இருக்கு அத்தியாசம். இதுதான் அத்தியாசம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுறாங்க. இதுதான் இதோட முடிஞ்சு போது அத்தியாசம் பண்ணும்.
இது மாதிரி இப்போ இந்த விஷயத்தை இவர் ஒரு விதமாக பிரச்சனை உத்தரம் சொல்லி கொண்டு போறார். நம்ம சர்வத்திர லட்சணேன லட்சியம் சரஸ்மாத் ஆவர்த்தியதே சம்பாவனையாக தஸ்ய ஸ்வதேசகாலோபாதோ அசம்பாவனா புத்தி நிரஸ்யதே பிரமாணேன தத் சத்பாவः சாத்தியதே. லட்சணம் என்ன பண்றது? அந்த லட்சியத்தை மற்ற அலட்சியத்திலிருந்து பிரித்து கொடுக்குது. இதுதான் வியாபாரம். இதுதான் அது இதெல்லாம் பிரித்து கொடுக்குது. சம்பாவனா புத்திங்கிறது ஒரு தேச காலத்தில் ஏற்பட்ட ஒரு வஸ்து இருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புத்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறது சம்பாவனா. அதாவது இருக்கவே முடியாது, இதெல்லாம் ஒரு வஸ்து இருக்க முடியாதுங்கிற புத்தி வருவது அது நிரசனம். ஒன்றுமில்லை, இந்த அகம் பிரம்மாஸ்மி இவன் தான் பரமாத்மா அப்படின்னு உபனிஷத்து சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் முடியாது, இந்த அர்த்தத்தை மாற்றணும் அப்படின்னு புத்தி வருது இல்லையா? இது அசம்பாவனா புத்தி. இந்த அசம்பாவனா புத்தியை போக்கணும்னு சொன்னா அதுக்கு இவ பிரயத்னம் பண்ணணும். சம்பாவனா புத்தியை கொண்டு வரணும். அப்படி அசம்பாவனா புத்தியோடு இருக்கிறவனுக்கு நாம உபதேசம் பண்ணி பிரமாணம் தன் சத்பாவா சாதித்தது. பிரமாணம் வந்து நிச்சயப்படுத்தி கொடுத்து இப்படித்தான் அப்படின்னு ததாச்ச அத்திர அத்தியாச சாதனான உபன்யசிஷ்யமானானி பிரத்யக்ஷ அனுமான விவகாரான்யசானுபபத்தி ஆகமாச்சாரி பிரமாணானி ஏவ அர்த்தாத் அத்தியாசஸ்ய அன்யவ்யாவృత్తௌ அசம்பாவனா நிரசனேச்ச பரியவஸ்தின் அவ்யாவృத்தஸ்ய அசம்பாவிதஸ்ய அத்தியாசஸ்ய பிரமாத்தும் அகர்த்தித்வா அதः ந லக்ஷண சம்பாவனி பிரமாணாத்மகத்தை வர்த்தந்தி. இப்பதான் இந்த கேள்வி வருது. மூணுக்கும் பிரயோஜனம் சொல்லுறது சரி. நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த மூணுல பிரமாணம் சொன்னாலே போதும், வார்த்தைக்கு சித்தமாயிடும். எதுக்காக லட்சணமும் சம்பாவனையும் தனியா சொல்ல வேண்டிய அவசியமே என்ன பிரமாணம் சொல்ல போறாருன்னா, பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், விவகார அன்யசானுபபத்திங்கிற அர்த்தாபத்தி பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம். இந்த 4 பிரமாணம் அத்தியாசத்துக்கு இங்கே சொல்லப்படுறது. இந்த அத்தியாச பாஷ்யத்துக்குள்ள அத்தியாசத்துக்கு 4 பிரமாணத்தை காமிச்சிருக்காரு. பாஷ்யத்து இதை எடுத்து கொடுத்தா நல்லா படிச்சிருக்கு. இந்த பிரமாணத்தினால அத்தியாசம் இருக்குன்னு சித்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை ஒரு எதுக்கு லட்சணம் அசம்பாவனா அப்படி ஒன்று இருக்கவே முடியாதுங்கிற அசம்பாவனா புத்திய வருமா? பிரத்யட்சமா அதை பிரமாணத்தினால ஒரு நிச்சயமானதுக்கப்புறம் அப்படி ஒன்று இருக்க முடியுமாங்கிற அசம்பாவனை வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அதனால அசம்பாவனா நிரசனம் பண்றதுக்காக சம்பாவனா பாஷ்யம்னு ஒன்று இருக்கிறதுக்காக லட்சண பாஷ்யமும் சம்பாவனா பாஷ்யமும் தேவையே இல்லை. அவ்யாவிருத்தஸ்ய அசம்பாவிதஸ்ய அத்தியாசத்தை பிரமாத்தும் அசஞ்சத. பிரமாணம் வந்து சம்பவிக்கவே சம்பவிக்காத ஒண்ண இருக்குன்னு நிச்சயப்படுத்தி கொடுக்குமா? கொடுக்காது. அதனால நிச்சயமாக அது சம்பாவனாங்கிறது நிச்சயமாயிடும். அதா லட்சண சம்பாவனை பிரமாணாதி வர்த்தந்தே. பிரமாணத்தை சொன்னா போதும், லட்சணம் சம்பாவனாங்கிறது 2 தனியாக வேண்டாம். இதுவே மையம். அப்ப அதுக்கு விசேஷமான ஒரு தாற்பயத்தை எடுக்கிறாரு. இங்கோதி அற்ற அத்தியாசாச்சாரா அந்நிய அந்யாத்மதா நிச்சாத்வரி. இந்த அத்தியாசத்துல 2 அம்சம். 2 அம்சம் என்னன்னா, ஒன்று இன்னொன்னாக தெரிகிறது. இது அந்நிய அந்யாத்மதா பரஸ்பர பராவபாசா. இது ஒரு அம்சம். இன்னொரு இதுல தत्र अन्यस्य अन्यात्मताया साधकत्वेन उपदेशिष्यमाणे प्रत्यक्षादिः न मिथ्यात्वम् अनुभवितुं शक्यते. நீங்க சொல்லக்கூடிய பிரமாணங்கள்லாம் என்ன காமிக்கிறது? உண்மையான பதார்த்தம் கிடையாது, ஒன்று வேறொன்னாக தெரிகிறது. இதை நீங்க பிரமாணத்தால சாதனை பண்றது. பிரத்யக்ஷம், அனுமானம், அர்த்தாபத்தி, ஸ்ருதி, இந்த 4 பிரமாணங்கள் ஒன்று இன்னொன்னாக பாதிக்கிறது. இப்படிங்கிறதான் அதற்கு தத்புத்தி அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குது. ஆனா செய்யக்கூடிய ஒரு தெரிவிக்கிறது. ஒன்று இன்னொன்னாக தெரிகிறதுங்கிறது எல்லா வாதிகளும் ஒத்துக்கிறாங்க. பிரபஞ்சம் கூட சத்தியம் துவைதவாதிகள் கூட ஒத்துக்கிறாங்க. சுத்தி ரஜதமா தெரிகிறது. ஆமா தெரியுது. ஒன்று இன்னொன்னாக தெரிகிறதுங்கிறது சொன்னதுனால அது பொய்யா இருக்க முடியாது.
அதனால மித்யாத்வங்கிறது இந்த பிரமாணங்கள்னால சிந்திக்கிறது இல்லை. ஆனா அத்தியாசத்துல சொல்லக்கூடிய இந்த லட்சணத்தினால அந்த அத்தியஸ்தம் மித்யாங்கிறது கிடைக்கிறது. அதனால இது சொன்னால்தான் கிடைக்கும். பிரதிரூப பரத்த பூர்வதிருஷ்டாவகாசனான இந்த வாக்கியத்தினாலே அந்த அத்தியஸ்த பதார்த்தம் மித்யாபூதம் அப்படின்னு சொல்லி மனுஷன் கிடைக்கிறது. அதுக்காக சொல்லிக்கலாம். அந்நிய அந்யாத்மதாயாம் சாதகத்வேன உபன்யதிஷ்யமானே பிரத்யக்ஷாதிக்கு மித்யாத்வம் அனுபவிக்கும் சத்தியது. இந்த பிரமாணங்கள்னால அந்த மித்யாத்வத்தை அனுபவிக்க முடியாது. மித்யாத்வத்தை நம்ரஜதத்திற்கிற பாதானுபவத்தியம் எனக்கு பாதாபாவா. நிச்சயிக்கிறது எப்போ தெரியும்? எப்போ பாகம் வருமோ அப்போதான் தெரியும். அந்த பாகம் வர்றதுக்கு முன்னாடி பழக்கம் தான் இது தீர்மானமா தெரியும். இதுலேருந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அது கொஞ்சம் தெரியுது. அதனால பாகம் வந்ததுக்கு அப்புறம் தான் மித்யாத்வம் செய்ய முடியும். அது தெரியாது. இங்க எப்படின்னு கேட்டா இப்போ வரைக்கும் பாகம் இல்லை. ஏன்னா பிரபஞ்சத்து தேகானா அகம் மனுஷங்கிறது தப்புன்னு சொல்லலாம். நம்ம நிச்சயம் இல்லை. நான் மனுஷன் நான் பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நிச்சான்னு சொல்லணும்னு சொன்னா அப்ப அதுக்கு பாகம் வர வேண்டாமா? வெறும் அந்த அத்தியாக லட்சணம் வந்து சொன்னா போராது. அத்தியாக பிரமாணம் அத்தியாகம் தான் பிரமாணம் அப்படி சொல்லி சொன்னா போராது. அந்த விசாத்வத்தை விசாஜானம் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த விசாத்வத்தை பிரத்யட்சமாக சாதிக்கிறதுக்காக தனியாக இந்த லட்சணம் சொல்ல வேண்டியிருக்கு. இதற்கு பாசாபாவம் ஒரு பதில் சொல்லிட்டார். ஆனா இந்த பதிலோட நிறுத்தலை அந்த கேட்க மறுபடியும் கேள்வி அதுக்கு தனியா லட்சணம் சொல்ல வேண்டாம். லட்சணம் சொல்லாமல் அந்த பிரமாணத்தினாலேயே மிச்சாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வேற ஒண்ணு இது வேற ஒண்ணாக தெரிகிறதுன்னு சொன்னா அது நிஜமா இருக்க முடியுமா? அது ஒன்றுதான் ஒண்ணு. ஆனா அது தெரியுது வேற விதமா தெரியுது, வேற இன்னொன்னா தெரியுது அப்படின்னு சொன்னாலே பொய் தெரியுது. இதுக்கப்புறம் அந்த பொய் சொல்றதுக்காக லட்சணம் சொல்றீங்கன்னா ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அடுத்த கேள்வி. நானும் அஸ்திராபி பாத நிமித்தம் இதரேதர விவேகம் அந்தரேன அந்நிய அந்யாத்மதாவகாசோயம் நித்தியவகந்தும் அசத்தியத்வாத் அஸ்தியேவ பாதகா. அது மாத்திரம் இல்லை, யௌகிகமான பாதமும் இது. ஏன்னா சர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்கும்போது சர்ப்பம் தான் சர்ப்பமா தெரியுதுன்னு நமக்கு தெரியுமே தவிர சர்ப்பம் இல்லாத ஒண்ணு சர்ப்பமா தெரியுதுன்னு தெரியுமோ? தெரியாது. அப்படி தெரியணும். அந்நிய அந்யாத்மதா அவகாசமான தெரியுறது கூட பாதம் வந்தால் தான் தெரியாது. ஆக அந்நிய அந்யாத்மதா அவகாசகாங்கிறத பிரமாணத்தினால இவர் சித்தம் பண்ணினாருன்னா அப்பவே பாதம் வந்தாச்சுன்னு அர்த்தம். பாதம் வந்தாச்சுன்னா வித்தியாசம் சொல்றதுல என்ன நஷ்டம் இருக்கு? ஆக வித்தியாசத்தை சொல்றதுக்காக தனியாக லட்சணம் ஒன்று சொல்றேன். லட்சண பாஷ்யம் சம்பாவனா பாஷ்யம் என்னத்துக்காக மறுபடியும் சொல்றார். யௌக்திக பாத்தியே சத்தியமே சாந்தி பிரதிபாக உச்சேதினः அபரோக்ஷ பாதஸ்ய அபாவேன மித்யாத்வ அத்தியவசாயஸ்ய அஸ்பஷ்டத்வா. இந்த பாதிங்கிறது யௌக்திக பாதி அபரோக்ஷ பாதி. யுக்தியால கணக்கு பண்ணி இப்படிலாம் இருக்க முடியாது, இந்த இடத்துல பாம்பு வர முடியாது, அதனால தெரியுது தப்பா இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்றது அது வேற. நேரவே அது சர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு சர்ப்பம் ஞானத்துக்கு ஒன்றும் பிரமேயமே இல்லை, எப்படி வரும், அதனால இது சர்ப்பமா இருக்காது தப்பா இருக்கும் அப்படின்னு சர்ப்பமா பார்த்துட்டே சொல்லிட்டு இது யௌக்திக பாதம். இப்போ நமக்கெல்லாம் தேகாத்ம விஷயத்துல யௌக்திக பாதம் தான். சரீரத்திலிருந்து பிரித்து ஆத்மஸ்வரூபத்தை பரிசீலனை பிரத்யட்சமாக பார்க்கல. பார்த்தா அப்புறம் நான்கிற விவகாரம் போகுது. அது அப்படி போகாததுனால இது எப்படி இருக்கு? சரீரம் ஆத்மாவாக ஆக முடியாது, அது ஜடம், இது சேதனம் அப்படிங்கிற அந்த யுக்தியை வச்சுக்கணும். சுருதி சொல்லி கொடுக்கக்கூடிய யுக்தியை வச்சுட்டு இது ரெண்டும் வேறான புரிஞ்சுக்கிறோமே தவிர அதனால இது சமம் நான் சொல்றது சமம்னு நாம சொல்றோமே தவிர இது பிரத்யட்ச அனுபவம். அதனால இப்ப ஆத்மா அனாத்மா விஷயத்துல யௌகிகமான பாதம், யுக்தியால இது இப்படி இருக்க முடியாது, இப்படி தெரிகிறது தவறு அப்படிங்கிற ஒரு பாதம் இருக்கே தவிர பிரத்யட்சமான பாதம்
அதனால என்ன சொல்றாரு, யௌக்திக பாத்திய சத்தியத்தை காந்தி பிரதிபாத முக்தேரினா அபரோக்ஷ பாதத்தை அபாது. அபரோக்ஷ பாதத்தும் யௌக்திக பாதத்தும் என்ன வித்தியாசம் சொன்னா, இந்த காரியம் நடக்கும், அந்த காரியம் நடக்காது. யௌக்திக பாகம் வந்ததுக்கு அப்புறமும் அந்த காந்திக்கு பழையபடிக்கு வேலை செஞ்சது. அதே மாதிரி விவகாரங்கள்லாம் நடந்தது. ஆனா அபரோக்ஷ பாகம் வந்தாருன்னா காந்தியே காணாது போயிடும். நான்கிற அந்த பாவமும் இருக்காது, சரீரத்துல ஒரு உண்மையே இருக்காது. அதனால அபரோக்ஷ பாகம் வந்தாருன்னா அதுக்கப்புறம் அகம் மமா அப்படிங்கிறது இருக்காது. இது உச்சேரி காந்தி பிரதிபாத உச்சேரி அபரோக்ஷ பாகம். அது இன்னும் வரல அந்த பாகம். அதனால விசாத்துவ அத்தியவசாயத்துக்கு அப்புஷ்டத்துவா இப்படி இருக்கிறதுனால இந்த அத்தியத்துங்கிறது விசாதான்ங்கிறது அவ்வளவு ஸ்பஷ்டமாக சொல்ல முடியாது வெறும் பிரமாணத்தினால. அப்படி இருந்தும் அதை விசாதான் நிரூபணம் பண்றதுக்காக பாஷ்யக்காரர் தனியாக லட்சண பாஷ்யம் விருதுபூர்வமாக சந்தேகித்து இத்தியாதி வாக்கியங்கள் சொல்றார். அதா தஸ்ய ஸ்பஷ்டீகரணாய லட்சணம் வருது. அதுக்காக லட்சணம் அவசியம் சொல்லியாகும். ததா லோகி இன்னொரு சம்பாவனாவை சொல்லணுமா, லட்சணம் இருந்தது போது சம்பாவனா பாஷ்யம் ஒன்று காமிச்சாரு. அது சொல்றேன். பிரத்யட்சமா பார்த்த விஷயத்தை கூட பிரமாணத்தினால நேர தெரிகிறது, ஆனாலும் நம்ப முடியாது சொல்றாங்க. ததா லோகே ஞானின அப்பிராமாண்யேது ரதிதேன அவகதேதி ஔத்பாதிக கவித்ருஷ்யாதோ அசம்பாவனா தர்சனாத் அத்ராபி ஆத்மனி அவிஷயத்வ அசங்கத்வ சாதுஷ்யாபாவாதீனாம் அஜ்ஞாத விரோதி தர்மாணாம் உபலம்பாது அசம்பாவனா புத்தி. அதே மாதிரி அசம்பாவனா புத்தி. சூரியன் பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்த்தா தெரியும். சூரியன் கண்ணால பார்க்கும்போது நடுப்புற தெரிஞ்சா ஓட்ட தெரிஞ்சதுன்னு சொன்னால் அப்படி பார்க்கிறவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு லட்சணம். கவித்துல துணை கவிஞர் சித்திரம் ஓட்ட தெரிகிறது. அது ஓட்ட இருக்குன்னு ஒன்றும் அர்த்தம். இப்ப இவன் என்ன பண்ணுவான், இது தெரியுது, கண்ணாலதான் தெரியுது. கண்ணால தெரிஞ்சாலும் அது இருக்குன்னு நம்ப முடியுமா? நம்ப முடியாது. தப்புனா இப்படிதான் இருக்க முடியாதுன்றது முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறதுனால இவனால அந்த கவித்துவ இருக்குன்னு நம்ப முடியாது. அசம்பாவனா புத்தி. இதுக்குதான் சங்கேபச்சாரியர் ஹர்ஷுன்னு ஒரு ஹர்ஷுடைய கதை அவனை பிரத்யமா பார்த்து கூட இந்த கவிதை சொல்லி பொய்யானது நம்ப முடியாம போகுது. ஆனா அது நிஜத்தையே நம்ப முடியாம போயிட்டு அந்த கருத்துக்களை திருட்டாண்டவான். கருத்து அப்படின்னு ஒரு ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகா. மற்ற ராஜமேல இருக்கிறவர்கள்லாம் அவங்க ரொம்ப பொறாமை. எப்படியாவது ராஜாவை வச்சு இவனை திருச்சி வரச்சே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏதோ ஒரு சமயத்துல அவனை குறிச்சு இன்னொரு இடத்துல பூட்டி வச்சுட்டு ராஜாவுக்கு தகவல் செஞ்சுட்டான். இந்த மாதிரி அவனுக்கு உடம்புடைய நான் வரல. ராஜா பிரதிதினமும் விசாரிச்சு ராஜ வைத்தியனை உபயாரம் அவனுக்கு வேண்டிய வைத்தியம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரதிதினம் அவன் கேட்டுட்டே வரல ஒரு ஆள் செட்டே போயிட்டாங்கன்னு தகவல் சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு எப்பவும் போலதான் இருந்துருக்கான். அவனை பிடிச்ச அப்புறம் எங்கேயோ காட்டுக்கு கொண்டு போய் பயப்படுத்தி ஊருக்குள்ள வந்தா விரட்டி வச்சிருக்கான். ராஜாவை நம்ப வச்சாச்சு, அவன் செட்டு போயாச்சு. ஒரு நாளைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இவன் எதேச்சையா ஏதோ காட்டுல யானையில போயிட்டு இருக்கான். போயிட்டு இருந்தா அந்த மரத்துல அவன் உட்கார்ந்துருக்கான். நிஜபரிசு அவன் என்ன பாக்குறான், இதுதான் சந்தர்ப்பம், யானையில மகாராஜா வர நான் கிட்ட வரைச்ச நான் உயிரோடு இருக்கிறது அவருக்கு தெரிவிக்கிறது காமிச்சு. உடனே யானை அவன் அந்த மரக்கடை வழியா போகும்போது அவன் மகாராஜா நான் விட்டு போகல அப்படின்னு விசேஷமா காமிச்சான். மகாராஜா பார்த்தான். அவனை கண்ணால நம்ப முடியும். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவன் சொல்லிட்டான், மகாராஜா இது வச்சு உரிய மகாராஜானது நீங்க நம்பாது. மகாராஜா அதாவது தன் கண்ணால உண்மையான பக்தியை பார்த்தால் கூட
இவருக்கு முன்னாடியே ஒரு சமஸ்காரம் அவன் கெட்டுவிட்டாங்கிற சமஸ்காரம் இருந்ததுனால அவரால் நம்ப முடியாது. அதனால அதுக்காக சங்கரபச்சாரியர் இதை சொல்லியிருக்கார். அதுக்காக சம்பாவனா பாஷ்யமும் ஒரு சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி இந்த அத்தியாசம் இருக்குன்னு அனுபவிச்சாலும் கூட அப்படி இருக்க முடியாதுன்னு ஒரு அசம்பாவனா புத்தி வந்து விடலாம். அதுக்குதான் ஏகப்பட்ட ஆட்சேப பாஷ்யங்கள்லாம் சொல்லி பதில் சொல்ல. அதனால சம்பாவனா புத்திக்கு ஒரு கௌரவம் கொடுத்து அதை தனியா பண்ணிதான் ஆகணும். அத்தியாசம் இருக்கு, அதனால சம்பாவனா பாஷ்யம். அत्रापि ஆத்மனி அபிஷயத்வ அசங்கத்வ சாதித்யாபாவாதீனாம் அத்தியாச விரோதி தர்மானாம் உபலம்பா. அந்த சல்பு ஜீவிச்சிருக்கான்றது விரோதி தர்மம். அவன் செத்துக்கிட்டான்னு தெரிஞ்சு வச்சிருக்கான், அதுதான் விரோதியா இருக்கு. அவன் ஜீவிச்சிருக்கான்னு நம்ப முடியாம போச்சு. அதே மாதிரி இந்த அத்தியாசத்துக்கு விரோதியா தர்மங்கள் இருக்கு. எப்படி ஆத்மா அபிஷயம் சொல்லு எங்க அத்தியாசம் வர முடியும்? சர்வோ புரோவஸ்திலே விஷய விஷயாந்தரவஸ்தி ஆத்மா விஷயம் இல்லைன்னு அந்த எப்படி அத்தியானம் பண்ண முடியும்? அதே மாதிரி ஆத்மா அசங்கம்னு சொல்றேன், சுப்பிரகாசம் சொல்றீங்களே, எந்த இதெல்லாம் அத்தியானம் பண்ண முடியும்? சாதிக்கவே இல்லையே. எதுலையோ போய் எதுலையாவது அத்தியானம் பண்ண முடியுமோ? கொஞ்சமாவது சாதிச்சு இருந்தால்தானே சுக்தியில தானே ரஜதங்கிற அத்தியானம் பண்ண முடியும். வேற எதுலையோ போய் சாதிக்கவே இல்லாத அதை போல சைத்தன்யமா இருக்கக்கூடிய ஆத்மாவை எப்படி ஜடாத்தியானம் பண்ண முடியும்? இதுதான் கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டு அத்தியானம் வர முடியாதுன்னு அசம்பாவனா புத்தி ஏகப்பட்டது வரும். அந்த அசம்பாவனா புத்தியை குறித்து பண்ணுறதுக்காக அசம்பாவனா அந்த சம்பாவனா காட்சியை முடியாது. அதுக்கு மேல இன்னொரு கேள்வி கேட்கலாம். அசம்பாவனா புத்தி வர முடியாது. நஜவாக்கியம் ஆத்மன் அவிஷயாதி ரூபே அனவகதேசதி இல்ல அசம்பாவனா புத்தி அவகதேசு ந அத்தியாச ஏவ திருஷ்டி. அத்தியாசம்னு ஒன்று இருக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும்னா அவனுக்கு எதுல அத்தியாசம் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லணும் இல்லையா? ஆத்மாவில அத்தியாசம் இருக்க முடியாதுன்னு சொன்னா அவன் ஆத்மாவை தெரிஞ்சுட்டு அப்புறம் தானே சொல்லணும் இருக்க முடியாதுன்னு. ஆத்மாவே தெரியாதுன்னு சொன்னா ஆத்மாவில அத்தியாசம் பண்ண முடியாதுன்னு அவனால கேட்க முடியாது. அதனால ஆத்மா தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆத்மாவை தெரிஞ்சுட்டு இருக்கான்னா அப்புறம் எங்க அத்தியாசம் வரும்? ஆத்ம தியானம் தான் அத்தியானத்துக்கு விரோதியாது. ஆக ஆத்மாவை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்போ அவனுக்கு ஆத்மாவை எப்படி அத்தியானம் வரும் கேள்வி கேட்கறதுக்கு முடியாது. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டான்னா அப்புறம் அத்தியாசமே இல்லை. அதனால இப்ப ரெண்டு விதம் தெரிஞ்சுட்டு கேட்கிறானா தெரியாம கேட்கிறானா? தெரியாம கேட்கவே முடியாது. தெரிஞ்சு அப்போ கேட்க முடியாது, அத்தியாசம் இருக்க முடியாது. அப்படி எதுக்கு அசம்பாவனா வாக்கியம் ஆத்மனி அபிஷயாதி ரூபே அனவகதை. ஏன்னா அத்தியாசம் இல்லேன்னு சொல்றதுக்கு ஆத்மா விஷயம் இல்லையே எப்படி அத்தியாசம் வரும் அப்படின்னு தான் அவன் கேட்கிறான். ஆத்மா விஷயம் இல்லைங்கிறத அந்த ஆசாமி புரிஞ்சுட்டான்னா அப்படி எங்கேருந்து அத்தியாசம் வரும் இல்லையா? அனவகத்தை சக்தி அசம்பாவனா புத்தி. அது தெரியவே இல்லைன்னு சொன்னா அசம்பாவனா புத்தி கூட வராது. அவகதேசம்னா அத்தியானம் இருக்குது. இப்படி தெரிஞ்சுட்டான்னா அப்புறம் அத்தியானம் எப்படி இருக்கிறது? பரோக்ஷாவகாரத்திய அசம்பாவனா புத்தி எல்லாருக்கும் பதில் அஜ்ஞானம் தான் பதில். அந்த அஜ்ஞானம்ங்கிறது ஆவரணம் பண்ணிருக்கு. ஆவரணம் பண்ணினதுனால பரோட்சமாயிருக்கு. அபரோக்ஷமான அந்த ஆத்ம பிரகாசம் கூட இப்ப இவனுக்கு பரோட்சமா போயிருக்கு. பரோட்சமா தெரிஞ்சுட்டு பிரத்யட்சமா தெரிஞ்சுக்காததுனால அஜ்ஞானம் இருக்கு. வரலாம். அங்கேயும் அப்படிதான். சுத்திய சுத்தின்னு நல்லா தெரிஞ்சுட்டான்னா அப்புறம் வெகுதன்னு தெரிய முடியாது. எல்லாமே ஒன்று இருக்குங்கிறது கூட தெரியலன்னா அந்த ரஜதம் இருக்குங்கிற விசாரணையும் வர முடியாது. ஆனா சுத்திய ஒரு ரூபத்துல அவன் தெரிஞ்சுக்கணும், இன்னொரு ரூபத்துக்கு தெரிஞ்சாம இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அங்க சாந்தி வரும். அதனால இங்கேயும் ஆத்மாவில தெரிஞ்சுட்டு இருக்கான். அஜ்ஞானத்தினால ஆபத்தமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்கல. அப்படி தெரிஞ்சுக்காததுனால இங்க ரெண்டும் இருக்கு, தெரிஞ்சும் இருக்கு தெரியாமலும் இருக்கு. அதனால இந்த அத்தியாசம் வரலாம். அப்படி இருக்கும்போது எப்படி அத்தியாசம் வரும் கேள்வி கேட்கலாம், வரலாம்னு பதில் சொல்லலாம். பரோக்ஷாவகாசா அபரோக்ஷாவகாசா. பரோக்ஷாவகாசத்தை அசம்பாவனா புத்தி தாமதாக அபரோக்ஷாத்தியாச அனுபவிச்சு ஆத்மா இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சு. ஆனா பரோட்சமா தான் தெரியுது. இந்த பரோட்ச ஆத்ம ஞானம் வந்ததுனால அத்தியாசம் போகாது. தஸ்மாத் அசம்பாவனா நிராசாய
பிரமாணாத் புருஷதேவ சம்பாவனா அபிவருத்தியா. இந்த அசம்பாவனையை நிவர்த்தி பண்றதுக்காக பிரமாணம், சம்பாவனா, லட்சணம் எல்லாம் 3 சக்திதான் சொல்லுது. இப்படி சொல்லணுங்கிறத மற்ற சாஸ்திரக்காரர்கள் கூட ஒத்துட்டு இருக்காங்க. ததாச்ச அந்நியபி லட்சண சம்பாவனா பூர்வகத்துவம் பிரமாணத்தை உத்தம். பிரமாணத்தினால அந்த வஸ்துவை நிச்சயம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அந்த வஸ்துவோடைய சம்பாவனையும் சம்பாவனா புத்தியும் அதனுடைய லட்சணம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் பிரமாணத்தினால தீர்மானம் பண்ண முடியும். ஒத்துக்கிட்டாங்க. மானாதீனா வேதசித்தி மானசித்தித்த லட்சணா சச்ச அத்தியக்ஷாதிமானேஷு நிர்வாணியபி அவாரணம். இவர் இந்த பிரகடனத்துக்கு உபரிசமா சேர்த்து போட்டார். இந்த வாக்கியத்தை கொஞ்சம் மாற்றி போட்டார். அந்த துர்மணம் சொல்லியிருக்காரு சுகாச்சாரியெல்லாம் அதை கண்டிக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. இவர் வாரணம் பண்ண முடியாது அவருக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி போட்டார். இன்னும் இதோடைய விஷயம் என்னன்னா, பிரமேயம்னா பிரமேயம் இருக்குங்கிறது எதனால தெரிஞ்சுக்கிறது? பிரமாணத்தினால. இந்த புத்தகம் இருக்குன்னு நான் நம்புறேன். எப்படி நம்புறேன்? கண்ணால தெரியுது, அதனால இருக்கு. ஒரு சமயம் எனக்கு கண்ணால இந்த புத்தகமே தெரியலன்னா நான் நம்பவே மாட்டேன். புத்தகம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. அதனால பிரமேயத்துக்கு வராது. பிரமேயம்ங்கிறது விஷயம், விஷயம் இருக்குங்கிறத நான் பிரமாணத்தினால்தான் தெரிஞ்சுக்கிறேன். இது மானாதீனா மெது. பிரமாணம் பொழுது நம்ம லட்சணம் என்ன தெரியும்? கண்ணு கேட்கறதுக்காக இந்த புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ப முடியாது. ஆச்சரியமா இருக்கணும். கண்ணுதான் புத்தகம் தெரியவே இல்லை. தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். மாட்டுக்கு லட்சணம் தெரியாது. ஒரு பையன் மாடு இருக்கு அப்படின்னு கேட்டு தெரியாது. ஒரு கூட்டத்துக்கு போய் பார்க்கலாம். அந்த மாடு இருக்கிறது எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டு வந்துட்டான். ஆனா இந்த மாடுன்னு அவனால புரிஞ்சுக்க முடியுமா? கண்ணு கேட்கறதுக்காக அந்த மாடுன்னு புரிஞ்சுக்க முடியாது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஆனா எனக்கு ஒன்று புரியல. சந்திரன் எதிர்க்கிற லட்சணம் தெரியாத பரியந்தம் ஆகாசத்துல கண்ணை கலந்து பார்த்துட்டே இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சுட்டு இதுதான் தெரிஞ்சதுன்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கண்ணு மாத்திரம் இருக்கு தெரிகிறதுன்னு சொல்ல முடியாது. லட்சணம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா தான் கண்ணை வச்சு. ஆக முதல்ல அவனுக்கு லட்சணம் தெரியணும். லட்சணம் உள்ள வஸ்துவா அப்புறம் கண்ணால பார்த்து அவன் தீர்மானம் பண்ணணும். இது படிக்கணும்னு சொல்றேன். இவரை கண்ணோட்டர்களை பார்த்துருக்கேன், ஆனா அவர் எனக்கு தெரியல இப்பதான் தெரியுதுன்னு சொல்றோம். அப்ப இந்த நடுவை பார்த்தும் தெரியாம போனதுக்கு காரணம் என்ன? அவருடைய லட்சணம் தெரியாது. அதுக்கப்புறம் லட்சணம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்ப அவரை நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த அடையாளம் இந்த லட்சணம் இருக்கு. இது தெரிஞ்சால்தான் ஒரு வஸ்துவ பிரமாணம் தெரிவிக்க முடியும். ஆகையால மானசித்த லட்சணம் வந்துதான் அந்த பிரமாணத்தை பிரமாணமாக்கி கொடுத்துருக்காங்க. லட்சணம் தெரியாமல் பிரமாணம் விஷயத்தை தெரிவிக்காது. அதன் சட்ட அத்தியக்ஷாதிமானேஷு நிர்வாணியவானம். இந்த மானாதீனாவே மானசித்த லட்சணாங்கிற விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை தேவதைகள் கூட மறுக்க முடியாது. அந்த அத்தியக்ஷம்னா பிரத்யக்ஷம் ஆத்மா இத்தியாதி பிரமாணங்கள்ல இருக்கு. இந்த பிரமாணத்தை மானாதீனாவே இந்த பிரச்சனையை யாரும் மறுக்க முடியாது. இன்னும் சம்பாவித பிரதிஜாயாம் பக்ஷா சாட்சியே தெரியுதுனா நகத்த ஹேதுபிராணம் உற்பதன்னிவ யோகதா. ஒரு விஷயத்தை நாம சாதிக்கணும், இன்னொருத்தனுக்கு போதிக்கணும். போதிக்கும் போது நாம என்ன பண்ணுவோம்? வாக்கிய பிரயோகம் பண்ணுவோம். நம்ம வாக்கிய பிரயோகம் பண்ணும்போது முதல் வாக்கியம் பிரதிஜா வாக்கியம். அதுக்கு அடுத்தது அதை சாதிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஹேதுவாக்கியம். அதுக்கப்புறம் அந்த ஹேதுவை சாதிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய உதாரண வாக்கியம். அதுக்கப்புறம் இங்க கிழிஞ்ச அந்த ஹேதுவ வியாப்தியை கொண்டு வரதுக்காக உபநய வாக்கியம். அப்புறம் கடைசியில அந்த பிரதிஜையை நிரூபணம் பண்ணி முடிக்கிறதுக்காக நிகமன வாக்கியம். பருவதத்துல இதுதான் பிரதிஜா வாக்கியம். அதை எப்படி சொல்லலாம்னு கேட்டா, அந்த புகை வருது, இது ஹேதுவாக்கியம். புகை வருதுன்னா நெருப்பு இருக்கணும்னு என்ன ஆகுதுன்னா அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். இதுவரையும் இப்படி பார்த்துருக்கேன். நான் பல உதாரண வாக்கியம் இங்க அதே மாதிரி நெருப்பு இருக்கு, இல்ல இப்ப புகை இருக்கு சொல்லிட்டு அதனால நெருப்பு இருக்கு. ஆனா பர்வதத்துல நெருப்பு இருக்குங்கிறது இங்க ஆரம்பிச்சோமோ அதை அங்கேயே நிகமனம் பண்ணிடும். இது பஞ்சாவயோகம். இது எப்படின்னு கேட்டா,
பர்வதத்துல போக நெருப்பு இருக்குன்னு ஆரம்பிக்கிறதே அது தப்புன்னு இருக்குன்னு வச்சிருக்கோம். அப்புறம் நீங்க ஏற்றுக்கொண்டு ஓப்பன் பண்ணி நெருப்பு பருவத்துல எப்படின்னா நல்ல பெரிய குளத்துல தண்ணீர் நிறைய இருக்கக்கூடிய குளத்துல நெருப்பு இருக்குன்னு ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோம். நீங்க என்ன ஏற்றுக்கொண்டாலும் யோகம் பண்ணீங்க. ஏன்னா ஆரம்பத்திலே சம்பாவனா இருக்கீங்க. எப்படி இருக்க முடியும்? பருவத்துல நெருப்பு இருக்குன்னா இருக்கலாம், ஆனா இதுல இருக்குங்கிறது தீர்மானம் இல்லை, இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புத்தி முன்னாடி இருக்கு. சம்பாவனா புத்தி அப்படி இருக்காது இல்லையான்னு தீர்மானம் பண்ணி விடலாம். ஆனா இருக்கவே இருக்காதுன்னு ஒரு தீர்மானம் இருக்கிற அசம்பாவனா புத்தி இருக்கிறது என்ன கேள்வி சொன்னாலும் அது சாதிக்க முடியாது. அதனால பிரதிஜாயா சம்பாவிதா பக்ஷா, இந்த மாதிரி ஒரு சாதனை இந்த பட்சத்துல இருக்கலாம்னு சம்பாவனை இருக்கும் பட்சத்துல தான் ஏதுனா சாதிச்சுட்டு ஒரு ஏதுவால சாதிச்சுட்டு இருக்குன்னு இருக்க முடியும். நகத்தை ஏதுதிஸ்திராணம் உற்பத்தன்னேவ யோ ஹச, அது ஆரம்பிக்கிறதே ஹசமாயிருக்குன்னு சொன்னா அப்புறம் ஏதுவெல்லாம் முடியாது. உற்பத்தி ஆயிட்டோ அதுக்கப்புறம் நீங்க ஏதுவை கொண்டு அந்த இது குழந்தை வைக்கலாம். அதை செத்து போனதுக்கு அப்புறம் அதை அதனால நமக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா யதாக வந்தாஜனி ஆரம்பிச்சிருக்காரு. வந்தான பட்சமாட்டுக்கு ஜனனின்னு ஆரம்பிச்சாலும் அங்கே ஆட்டம் போயிட்டு ஏதுலாம் இது. அதனால லட்சணம் சம்பாவனா சமானம் எல்லாமே தத்ராது லட்சண பூர்விகா சம்பாவனா. முதல்ல லட்சணம் சொல்லணும், அப்புறம் தான் சம்பாவனா சொல்லணும். லட்சணேன வியாவிருத்தஸ்வரூபே உபஸ்தாபிதே பச்சாதிகம் சம்பாவியதே நவாதி விசாரோ நிச்சயத்தை. முதல்ல ஒரு லட்சணம் சொல்லி பார்த்தது நீ சொன்னதுக்கப்புறம் அப்படி ஒரு வஸ்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விசாரம் அப்புறம். அதனால லட்சணம் முன்னாடி சொல்லணும். ஆரம்பத்திலேயே லட்சணம் சொல்லாமல் சம்பாவனா புத்தி வராது. அதுக்காக முதல்ல லட்சணம் சொல்லணும். அந்நா நிர்விஷயா விசாரா யா லட்சணம் சொல்லாத பட்சத்துல விசாரிக்கவே முடியாது. விசாரம் பண்றது ஏதாவது கொஞ்சமாக தெரியும். அதா லட்சணம் பிரதமம் பக்தரியம். அதனாலே லட்சண பாஷ்யம் முதல்வர். அதனால ஸ்மிருதி ஆஹஸ்தோயம் அச்சாதோ நாமே ஸ்மிருதி ரூபா பரத்திர பூர்வதிருஷாவபாதான் பாஷ்யம் அவசியம். விவாகப்பட்ட வியாக்கியானத்தையும் இவர் எடுத்துருக்காரு. இந்த ஆககோயம் சொல்லிருக்கோம். இந்த லட்சணத்துல ரெண்டு அம்சம் இருக்கு. ரெண்டு அம்சம் என்னன்னா விருப்போதி அதிகாரம், ஞானாத்தியாசம் அர்த்தாத்தியாசம் இருக்கு. ஞானாத்தியாசம் அர்த்தாத்தியாசம்னா பொதுவா சொன்னா இது ஞானமே ஞானாத்தியாசம், அர்த்தம் அர்த்தாத்தியாசம் ரெண்டு தனித்தனியா பிரிச்சு அத்தியாசம் இருக்காரு. ஞானம் சொல்லி ஞானம் தனியா அத்தியாசம் அப்படின்னு அர்த்தஞானம் அத்தியாசம், ஜாதகா அர்த்தா அத்தியாசம் தெரியக்கூடிய விஷயம் அத்தியாசம். நம்ம சர்ப்பத்தை அந்த ரெண்டுல பார்த்துட்டு இருக்கோம்னா அப்ப தெரியாது, இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கிற காலத்துல அப்புறமா வச்சுன்னு நாம பேசும்போது சர்ப்பமாக தெரிஞ்சதே அது ஞானாத்தியாசம். தெரிகிறதே அந்த ஞானம் அத்தியாசம். அவன் பார்த்த சர்ப்பம் அத்தியாசம். சுத்தமா பொதுவா சர்ப்பம் அத்தியாசம் சொல்ல முடியாது. சர்ப்பம்னா அது அத்தியாசம் தான், அப்படின்னு சொன்னா அது தப்பு. நிஜ சர்ப்பங்கள்லாம் இருக்கலாம். விவகாரத்துல வச்சுட்டு பேசுறேன். இவன் பார்த்த சர்ப்பம் அத்தியாசம். அந்த சர்ப்பம் அவனுக்கு அப்ப வந்த சர்ப்ப ஞானம் அத்தியாசம். அதனால ஞான விசிஷ்டா அர்த்தா அர்த்த விசிஷ்டம் ஞானங்க இது அர்த்தம். இது தீர்க்கா அத்தியாசா அத்தியாசத்தை எதிர்க்காகவும் தெரியுது. ஆனா ரெண்டு தத்திர அர்த்தத்திய தாவது இந்த பிரதிரூப பரத்திர பூர்வதிருஷ்டாவகாசகாங்கிற இந்த லட்சணம் ரெண்டுக்கும் வரணுமா. அது செஞ்சாவது வியாக்கியானம் பண்ணுவாங்க. அந்த ஸ்மிருதி அவபாசகா இந்த ரெண்டு பதத்தையும் கர்மம் விற்பத்தி பாவம் விற்பத்தின்னு ரெண்டு பண்ணி இந்த ரெண்டு அர்த்தத்தையும் கொண்டு வருவதுதான். இந்த முதல்ல வச்சுட்டேன்னா ஸ்மிருதினா மரியதே ஸ்மிருதி. மரியதைனா என்ன? மரணத்துக்கு விஷயமாகிறது. அதுதான் மரியதை. மரியமானம் ஸ்மிருதிக்கு விஷயமாகும் வஸ்து இது ஸ்மிருதி. நாம சாதாரண ஸ்மிருதினா மரணம்னு ஞானபரமா சொல்லுவோம் இல்லையா, அது பாவம் விற்பத்தி. மரணம் மரியதை விற்பத்தின்னு நம்ம அந்த இடத்துல விற்பத்தி சொன்னோம்னா மறிக்கப்படக்கூடிய பொருள் ஸ்மிருதிக்க. அவகாசகாங்கிற இடத்துலையும் அவகாசியதே அவகாசகான்னு வச்சிருந்தோம்னா
காணப்படுற பொருள்னு அர்த்தமா. அவபாசனம் அவபாசனான்னு அதுக்கு அர்த்தம் சொன்னோம்னா ரெண்டுக்கும் வியாக்கரணம் இடம் கொடுக்குது. அவபாசனம் அவபாசனான்னு சொன்னோம்னா நமக்கு வரக்கூடிய அந்த காண்ற ஞானத்துக்கு மகஸ்புதி ரூபா பரத்திர பூர்வதிருஷ்டாவகாசனாங்கிற இந்த வாக்கியத்துல ரெண்டு விதமான வியாக்கியானமும் ரெண்டுமே வேணும். ஏன்னா அர்த்தாத்தியாசத்துக்கு ஒன்றும் ஞானாத்தியாசத்துக்கு ஒன்றும் ரெண்டு வியாக்கியானமும் சேர்த்து ஒரே சின்ன வாக்கியத்துல எல்லாம் கொண்டு தத்திர அர்த்தத்தாவது மரியமான சதிருஷா அந்யாத்மனா அவகாசியமானः அன்யः அர்த்தः அத்தியாசைः லட்சணம். ரொம்ப சுருக்கத்தில் இருக்கிறது. ஞானத்துக்கு ஸ்மிருதி சமானः அன்யஸ்ய அந்யாத்மதாவகாசः அத்தியாசः. இது ரெண்டுமே நீங்க எப்படி இது பாருங்க. ஸ்மிருதின்னு போடணும், ஸ்மிருதி ரூபகான்னு போடணும். ஸ்மிருதியுடைய ரூபத்தை போல இதுக்கும் ரூபம் இருக்கு. நான் வேணா முதல்ல ஞானத்துக்கு கொடுத்து அப்புறம் அர்த்தம் சொல்லுவேன். ஞானம் தான் சுலபமா நமக்கு. இப்ப இந்த சர்ப்பம் தெரிஞ்சுட்டு இருக்கா, பல சர்ப்பாவகாசம் ஏற்படும். இந்த சர்ப்பாவகாசம் ஸ்மிருதின்னு சொல்லலாமோ? ஸ்மிருதியில நேர பிரத்யட்சமான பார்த்துட்டு இருக்கோம். ஸ்மிருதின்னு சொன்னா நான் வேற எங்கேயோ பார்த்துட்டு அங்க பார்த்தேன்னு தெரியும். ஏற்கனவே பார்த்தது ஞாபகத்துக்கு வருது. இப்ப ஞாபகம் இல்லை, இது நேர இங்கேயே இருக்கிறத பார்க்கணும் பிரத்யட்சம். அப்ப இந்த ஸ்மிருதின்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்மிருதிக்கு போல இருக்கு. ஸ்மிருதி போலவும் இல்லை, பிரத்யட்சம் ஸ்மிருதி மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த ஸ்மிருதி சாதிஷ்யம் என்னன்னு சொன்னா ஸ்மிருதியும் பூர்வ சம்ஸ்காரத்தினால உண்டாகக்கூடியது, இந்த பிரமமும் பூர்வ சம்ஸ்காரத்தினால உண்டாகக்கூடியது. இதுதான் சாதிஷ்யம். மரணம் பண்ணா ஏற்கனவே அனுபவித்த விஷயத்தினால அந்த சம்ஸ்காரம் இருந்தா ஞாபகம் வரும். பிரமம் மரணம்னு சொன்னாலும் ஏற்கனவே அனுபவத்தால் ஏற்பட்ட அந்த சம்ஸ்காரம் இருந்தால் தான் பிரமம். ஆக சம்ஸ்கார ஜென்யம் இந்த ஸ்மிருதிக்கும் இந்த பிரமத்துக்கும் உள்ள ஒரு சாதனை. அதனாலதான் ஸ்மிருதிக்கு போடாம ஸ்மிருதி ரூபகா, ஸ்மிருதிக்கு ரூபமிவ ரூபமஸ்தி, ஸ்மிருதிக்கு போல சம்ஸ்கார ஜென்யம்ங்கிற ஒரு சாமான் ஒரு சாதனை. அதனால ஸ்மிருதி சதிருஷா, ஸ்மிருதி சமானகா, ஸ்மிருதிக்கு போல இருக்கு சம்ஸ்காரம். இன்னொன்னு பரஸ்பர பராவகாசா, பரஸ்பர பூர்வ திருஷ்டாவகாசம். பூர்வ திருஷ்டாங்கிற பதத்துக்கு அப்புறமா தான் பதிவு பிரயோஜனம் இருக்கு. பூர்வ திருஷ்டாங்கிற கழட்டி விட்டுருவோம். பரஸ்பர அவகாசா, வேற ஒண்ணு வேற ஒன்னாக தெரிகிறது. இது அதுவா இல்லை, ஆனா அது அதுவா தெரிகிறது. இதுதான் அத்தியாசத்துக்கு லட்சணம். ஸ்மிருதி சமானகா அந்நிய அந்யாத்மதாவகாசா அத்தியாசம். இதை வச்சுக்கிட்டா அத்தியாசோ நாம அசஸ்மின்னு தத்புத்தி எவ்வளவு இப்ப அர்த்தத்துக்கு வரும். இங்க தெரியக்கூடிய பொருள் என்ன? யுக்தியானது ரஜதமாக தெரியுது. இப்ப சுக்தி ரஜதம்னு ரெண்டு எடுத்துட்டு அர்த்தாத்தியாக லட்சணத்துக்கு வரும். மரியமான சதிஷா, நிஜமான ரஜதத்தை நான் படிச்சேன்னா அது படிக்கப்படுறது ரஜதம் இல்லையா? ரஜதத்தை போல இது காணப்படுறது. அதனால ஸ்மரியமான சதிஷம். ஸ்மரியமானமே இல்லை, பிரத்யட்சமா தெரிஞ்சதுனால ஸ்மரியமானது இல்லை. இது வேற புதுசு. இந்த ரஜதத்தை நான் ஏற்கனவே பார்த்ததே கிடையாது. நம்ம வேற ரஜத்தை தான் பார்த்துக்கலாம். இது பிரமத்துல தெரியக்கூடிய ரஜத்தை இன்னும் பார்த்த விஷயம் கிடையாது. அதனால ஸ்மரியமான சதிஷா அந்யாத்மனா அவகாசியமானஹா அந்யஹா அர்த்தஹா, வேற ஒன்றாக தெரியக்கூடிய வேற ஒன்று. புரோவர்த்தி இருக்கிறது வேற, ஆனா அதுவாக ததாத்மனா புரோவர்த்தியாக சுத்தியாக சொல்லக்கூடாது. அது மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போன அம்சத்தை அதுவாக சொல்லக்கூடாது. மறையாத அம்சம் இருக்குன்னு புரோவர்த்திக்கப்படுத்தி அந்த ரூபத்துல பாதிக்கக்கூடிய வேறு அது இல்லாது. அன்னைக்கு அந்யாத்மன அவகாசியமானதா அர்த்தமா, அதுவும் அந்நஸ்தம் இருக்கு, அதையும் அத்தியாசம் சொல்லுது. இந்த ரெண்டு அர்த்தமும் பிரதிரூப பரத்திர பூர்வ திருஷ்டாவகாசம் ஆங்கில வார்த்தைகளில் கிடைக்கிறது. இதுவே ஞானாத்தியாசத்துக்கும் அர்த்தாத்தியாசத்துக்கும் லட்சணமாகும்.